பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதனால நம்ம தியானிக்க இருக்கிற காரியம் கர்த்தருடைய தாமதம். கர்த்தருடைய தாமதம். கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? கர்த்தர் ஏன் லேட் பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் ஏன் தாமதம் செய்யப்படுகிறது? அல்லது ஆண்டவர் ஏன் ஒரு விஷயத்திலே தாமதிக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு அது தாமதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு அது தாமதம் கிடையாது. அதற்குரிய பதில் தான் இது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல என்ன பண்ணுதான் இருக்குதான். 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. நமக்கு இருக்கிற 1000 வருஷம் தான் ஆண்டவருக்கு என்னது? ஒரு நாள். அவருக்குரிய ஒரு நாள் தான் நமக்கு இருக்கிற 1000 வருஷம். அப்படியானால் ஆண்டவர் தாமதிக்கிறார் நம்ம சொல்லும் பொழுது ஒரு 1000 வருஷம் ஒரு விஷயம் நமக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்ப ஆண்டருடைய டைம் கரெக்டா இருக்குது. நமக்கு அது லேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டருடைய டைம் என்னவா இருக்குது? கரெக்டா இருக்குது. எந்த நாள்ல எதை படைக்கணும்னு சொல்லி கர்த்தர் கரெக்டா ஒவ்வொன்றையும் படைத்து 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். நமக்கும் என்னென்ன காலத்துல என்னென்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பா தெரியும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதங்கள் என்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? அது கொரை மாசத்துல பிறந்த குழந்தைன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிற மாதிரி நமக்கும் சில வேளைகளில் சில காரியங்களை கர்த்தர் தாமதம் பண்ணலாம். ஆனா அந்த தாமதம் நமக்கு தாமதமா இருக்கலாம், நமக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது தாமதமே அல்ல. நமக்கு இருக்கிற 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்காக தாமதித்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் என்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அவர் தாமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். 2 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, அவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? தாமதிக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டும். அதுலேயே அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணணுமா? மனம் திரும்ப வேண்டும். எதுல தாமதம்? நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அதான நம்முடைய நம்பிக்கை. நம்ம சபைக்கு எதுக்கு போறோம்? சபைக்கு எதுக்கு போறோம்? ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்மை உயிரோடு கூட எழுப்ப போகிறார், நம் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம். ஆண்டவர் சிலுவையில் அடிச்சாங்க. 3 நாள் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒலிவ மலையிலே மேலே மேகங்களோடு கூட அவர் எடுக்கப்பட்டார். எடுக்கப்படும் பொழுது சொன்னார், எப்படி நான் போனேனோ அப்படியே நான் திரும்பவும் வருவேன். அப்ப இருந்த நாட்களிலேயே என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீசர்கள் 1வது நூற்றாண்டிலேயே காலம் பொல்லாததா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாரு, நான் இந்த உடம்பை விட்டு போக ஆசைப்படுறேன், நான் ஆண்டவர்கிட்ட குடியிருக்க ஆசைப்படுறேன். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அவருடைய உயிர் தழுதல்ல எப்பொழுதும் நான் பங்கடைய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த 1வது நூற்றாண்டிலேயே எல்லாரும் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்லி எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு 2026 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் வந்த பாடு இல்ல. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஏன் அவர் வரல, ஏன் அவர் வரல? அதான் சொன்ன, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எழும்பி அவர் சொன்ன வாக்கு தத்துவம் எங்க? வர்றேன் வர்றேன் தான் சொல்லுவாரு. அவர் என்ன பண்ண மாட்டாரு? வரவே மாட்டார். நமக்குள்ளேயும் மனசு இருக்கும், ஆமா வருவேன் வருவேன் பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களாம் சபைக்கு போன காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு ஒரு சபையே இருந்துச்சு. இயேசு வருகிறார் சபை. அடுத்து மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும். அப்ப 1வது நூற்றாண்டிலிருந்து கடைசி வர வருவார் 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 ஆயத்தமா இருக்காங்க. இப்ப பிராங்கா உண்மையா சொல்ல போனோம்னா, வரும்போது அவர் என்ன பண்ணட்டும், வரட்டும், பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற இடம் வந்துருச்சு. ஏனென்றால் எவ்வளவு காலம் இழைச்சு போய் அதை நினைச்சு நினைச்சு பரிசுத்தவான்கள் அந்த பேச்சை விடுங்க, வரும்போது பார்த்துக்கலாம். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் ஜாலியா இருந்தாரு. எனக்கு குழந்தை பிறக்க போது ஆண்டவர் பேசினார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டாக விட்டு அவர் அதே வார்த்தையை சொல்றாரு. சாராள் நகைத்தாள். சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு. வயசான காலத்துல எனக்கு குழந்தை பிறக்கும். அப்ப வாக்கு தத்தங்கள் முதலாவது கிடைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
ஆண்டவர் சீக்கிரம் தந்துருவாருன்னு தோணும். அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம், பயங்கரமான முயற்சிகளை பண்ணுவோம். என்னமோ ஆண்டவர் வாசல்ல வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ரெடியா இருப்போம். நம்ம இருதயம் எல்லாம் இழைச்சு போகிற நேரத்துல சொன்னபடி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பயும் அப்படித்தான், இப்பயும் இந்த காலத்திலையும் அப்படித்தான். எல்லா காலத்தை விட இது மோசமான காலம்னு எப்படி சொல்றேன்னா, வருவார் வருவார் வருவார்னு ஆயத்தமா இருந்தது போய் இப்ப நம்முடைய மனநிலை, உண்மையிலேயே சபையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய மனநிலை நமக்கு என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. வரும்போது வரட்டும், வரும்போது பார்த்துக்கிறோம். இங்க யாராவது நைட்டு ஜெபம் பண்ணிட்டா தூங்குறிய, ஆண்டவர் இன்னைக்கு வருகை வந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கிறேன், இல்ல நாளைக்கு நான் பொழப்ப பார்க்கணும் தான் என்ன பண்ணுவான், தூங்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்போ தெரியுமா அவருடைய வருகை இருக்குமா, யார் அந்த பிரசவ ஸ்திரீக்கு எல்லா சுகமும் இருக்குது, இப்ப டேட் இல்ல, டேட் இன்னொரு 5 நாள் என்ன பண்ணிக்கிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, 1 வாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது, சௌக்கியமும் சுகமும் இருக்குன்னு சொல்லும் போது திடீர்னு வைத்த வலி வர்ற மாதிரி, அந்த டைம் எப்படி ஒரு ஸ்திரீக்கு வருகிறதோ பிள்ளை பெறுகிறதோ அது மாதிரி நம்ம எல்லாரும் அசால்ட்டா இருக்கிற டைம் தான் கர்த்தர் வருகிற நேரம். அல்லேலூயா. 10 கன்னிகையில பாருங்க, 5 பேரு வரும்போது வரட்டும்னு தூங்கினார், 2 பேரும் தூங்கினார். எப்ப தூங்கினார்களோ அப்பொழுது மணவாளன் என்ன வந்துட்டாரு, வந்துட்டார். நினையாத வேளையில வருவார். இந்த இருக்க திருடன், தங்கச்சி மடத்துல திருடன் நிறைய திருடுனாங்க, திருடனை பிடிக்கவே முடியல. ஏன்னா அவன் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். நீங்க 10 மணிக்கு தான் வர்றான்னு முடிச்சுக்கிறீங்கன்னா அவன் 8 மணிக்கு வந்துட்டு போயிடுவான். 10 மணி 12 மணிக்கு வர்றாருன்னா காலையில 3 மணிக்கு வந்துட்டு போயிடுவான். திருடனுக்கு கண்ணமிட்டு திருடுவான். எப்ப வந்து அசால்ட்டா அசதியா இருக்காங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்களா, திருடன் வந்து திருடுவாங்களா. ஆண்டவர் சொல்ற, திருடன் வருவது போல் என்னுடைய வருகை என்ன பண்ணும், இருக்கும். அப்ப சுத்தி உள்ளவங்க கேட்கிறான், வருவார் வருவார் வருவார், கேலி பண்றான். நமக்குள்ளேயே உண்மையிலேயே ஒரு மனநிலை வந்துருச்சு, வருவார் வருவார் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அவர் எப்பதான் வரப்போறாரோ அப்படின்னு நமக்கு இருக்குது. நமக்கு ஒரு பதில், தாமதம் ஏன், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். கரங்களை வித்துறலையா சொல்லுங்களேன். யார் யார் மனம் திரும்பணும், நம்மளை சுத்தில இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அதுக்கு தான் தாமதிக்கிறார். வெயிட் பண்றது எதுக்கு, அதுக்கு தான் தாமதிக்கிறார். நீங்க கடலுக்கு போறீங்க, எனக்கு ரொம்ப அதை பத்தி தெரியல, இருந்தாலும் ஒரு அனுமானத்துல சொல்றேன். கடலுக்கு போறீங்க, வலைய போடுறீங்க, மீன் கிடைச்சிருச்சு, அந்த இடத்துல மீன் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னொரு பாடு வைப்போம்னு நீங்க நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா, நினைப்பீங்களா, ரோடஸ் நினைப்பீங்களா, நினைப்பீங்களா. ஒரு இதுல வருமானம் இருக்கு, அதுல இன்னொரு முயற்சி பண்ணுவோம்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா, நினைப்போம். அது மாதிரியேதான் ஆண்டவர் இன்னும் ஒரு சிலர் ஆகிலும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். முதலாவது ஆண்டவர் பண்ணுகிற தாமதம் என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதற்காக தான் அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தாமதம். ஆண்டவர் சொன்னார், கடைசி அடையாளம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய முடிவு வரும். அப்ப நம்மளும் போய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் தாமதிக்கிறார், சிலரை ஆகில ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் தாமதிக்கிறார். அவர் வருவேன்னு சொன்னதை குறித்து ஒரு நாளும் பொய் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல சகோதர சகோதரியே, நம்மளை குறித்து அவர் தாமதிக்கிற என்ன தாமதம், நம்ம எல்லா இதுலயும் பெர்ஃபெக்டா என்ன இல்ல, நமக்குள்ளேயும் சில தவறுகள் இருக்கிறது. நம்ம திருந்துவோம், நம்ம மாறுவோம், நம்ம அதை விட்டு விலகுவோம், இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் அதற்காகவும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் வர நீங்க உங்களையே கிள்ளி பாருங்க, இன்னும் வர நம்முடைய உயிர் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ நீங்க இருந்து இந்த இந்தியாவை ரசிக்க போறேன்னு நினைச்சுக்க கூடாது. ஏதோ ஒண்ணுல நீங்க என்ன பண்ண மாற வேண்டியது இருக்கிறதுனால கர்த்தர் இன்னும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார், மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு, மன்னிக்கிறார். இதுவரை உயிரோட வச்சது காரணம் நாம் ஏதோ ஒரு விஷயத்துல நாம் திருந்த வேண்டும், மனம் திருந்த வேண்டும். எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். இன்னைக்கு வரை ஏன் உங்களை உயிரோட வச்சார், ஏன் என்னை உயிரோட வச்சார். இந்த ராத்திரியிலே நம்முடைய ஜீவன் போகுமானால் நம்ம என்ன செய்ய முடியும், காரணம் என்ன, இவன் ஏதோ ஒரு விஷயத்துல மனம் திரும்பணும், இவன் பொய்யில இருந்து மனம் திரும்பணும், இவன் விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்பணும், இவனுடைய களவுல இருந்து மனம் திரும்பணும், இவனுடைய அசதி தன்மையிலிருந்து மனம் திரும்பணும், ஆண்டவரை தேடுற விஷயத்துல இருந்து அவன் குறைவுபட்டதுல மனம் திரும்பணும் சொல்லி கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு தோட்டக்காரன் செடி வைக்கிறான், 3 வருஷமா என்ன பண்ணல, கனி கொடுக்கல. அப்பொழுது எஜமானன் வர்றாரு, டேய் 3 வருஷமா தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கடா, தண்ணி ஊத்துறண்டா, ஒரு கனி இல்ல, இந்த மரத்தை என்ன பண்ணு, வெட்டி போடுன்னு சொல்லும் போது
அந்த வேலைக்காரன், தோட்டத்துல வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரன் போய் ஐயா கையெடுத்து கும்புறாரு. கோடாலி எடுத்துக்கிட்டு நிக்கிறான், வெட்டுறா, இடத்த மறைச்சுக்கிட்டு 50 சென்ட் 1 ஏக்கர்னு வாங்கி வச்சு எல்லாம் நிக்குது, எல்லாம் பட்ட மரமா நிக்குது. வைக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? இதுல இவங்களுக்கு பம்ப் செட் வச்சு தண்ணி வேற நவனிக்கு இருக்கு, ஊத்திக்கிட்டு இருக்குது, உரம் வேற வச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி ஊத்துறான், கனி இல்ல. ஆனா உள்ள வந்த எஜமானன் வெட்டி போடு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, பலன் வேண்டுமே, வெட்டி போடுன்னு சொல்லும் போது இடையில பூந்து ஒருவர் சொல்லுகிறார், கையெடுத்து கும்பிட்டு, ஐயா வெட்டிடாதீங்க, இது இன்னும் 1 வருஷம் என்ன பண்ணட்டும், இருக்கட்டும், இது கனி கொடுக்கும். இன்னொரு 1 வருஷம் எரு போட்டு உரம் வச்சு தண்ணி ஊத்தி நான் பாக்குறேன், ஒருவேளை அது கனி கொடுக்கும், தயவு செய்து வெட்டிடாதீங்கன்னு பரிந்து பேசுகிறான். அந்த எஜமானன் தான் பிதா, அந்த தோட்டக்காரர் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, அந்த மரம் தான் நீங்களும். உங்களை வெட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, என்னை வெட்டி போட ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஏதோ நீதிமான்கள் என்பதற்காக நம்ம பூமியில இருக்கல, நாம் இன்னும் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இன்னும் தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, நீங்க சாதிக்கிறதுக்காக, உங்க வாக்குத்தத்தை நிறைவேற, உங்களை ஐஸ்வர்யவானாக்கெல்லாம் பூமியில கர்த்தர் வைக்கல. நீங்க ஒண்ணுல மாறணும். அது என்ன ஒண்ணுன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும். நான் ஒண்ணுல மாறணும், நீங்க ஒண்ணுல மாறணும். மாற வேண்டிய விஷயத்துல மாறுங்க. இன்னும் கர்த்தர் தருணத்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார்னு அவருடைய கிருபையை நீங்கள் அசால்ட்டா எடுத்துக்கொள்ள கூடாது. கிருபையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போக்கடிக்க கூடாது. வாய்ப்புகளை போக்கடிக்க கூடாது. இன்று வந்த வாய்ப்பு நாளை வருமா என்று நம்பினது தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார், இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். ஜபத்துல குறைவா இருக்கீங்களா, ஜெபம் பண்ற இடத்துக்குள்ள நீங்க முந்தி வரணும். வேதத்துல குறைவா இருந்தா அதுல வரணும். சபைக்கு போற காரியங்களை குறைவு வந்து அதுல வரணும். உண்மையா இருக்கிறதுல குறைவு வந்து அதுல வரணும். பேச்சுல குறைவு இருந்தா அதுல வரணும். எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ குறைவானவைகள் எல்லாம் நேர்த்தியாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ற, டைம் கொடுக்கிறார். இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 வருஷம் நான் எரு போடுறேன், அவன் மாறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு சபை தான் தோட்டம், தேவ சமூகம் தான் தோட்டம். இன்னைக்கு நீங்க தயவு செய்து உங்களை புரிஞ்சுக்கிறீங்க சகோதரி சகோதரியே, நான் எதுல மாறேன் ஆண்டவரே, நீங்க தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் மாற வேண்டிய விஷயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாறினவர்கள் தான், ஜெயித்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல இருக்க முடியும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று 7 சபைகளுக்கும் எழுதுகிறார். ஜெயம் எதுல பெறணும், எதெல்லாம் நீங்க ஆண்டவர் காரியத்துல, ஆண்டவர் விரும்பாத காரியத்துல தோத்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லா விஷயத்திலையும் நீங்களும் நான் என்ன பண்ணணும், ஜெயத்தை என்ன பண்ணணும், பெற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் தாமதிக்கிறார். கர்த்தருடைய வருகை வர்றதுக்கு லேட் ஆகிற காரணம் எல்லாரும் ரட்சிக்கப்பட, நமக்கு என்ன தெரியுமா, நம்ம மாறுவதற்காக. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை பத்தி இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், அவன் மாறுவான் 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 மாறுவான்னு பார்த்தேன், கடைசி வரை என்ன பண்ணல, மாறல. அந்த ஊழியக்காரரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆனா மாறுவேன்னு நினைச்ச ஊழியக்காரர் இன்னும் என்ன பண்ணல, மாறல. நல்லா கவனிங்க, உங்களுக்காக சில காலம் தான் ஆண்டவர் உத்தரவாதம் எடுத்து உங்களை பாதுகாக்க முடியும். உங்க பாஸ்டர் சில காலம் தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி மாற்றம் அடைகிறதுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சில காலம் தான் உங்களுக்கு பிரசங்கம் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்க மாறணும் கூடிய பிரசங்கமே கொஞ்ச காலம் தான் வரும். அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை விட்டுருவார், அவன் போக்குக்கு விட்டுருவார். நம்ம போக்குக்கு மாற வேண்டும். கர்த்தர் அதற்காகவே தாமதிக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயத்துல நீங்கள் நானும் மாறணும் என்று வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்துல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 நம்ம வாசித்தோம்ல, அதுல 11வது வசனம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் வருவதற்கு தாமதிக்கிறார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, நம்மள மாறணும், எதுல மாறணும், எப்படி மாறணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, இன்னும் வருகை வரல, இன்னும் நமக்கு சாவு வரல, ஏன் வச்சிருக்கிறார்? மாறணும். என்ன மாறணும்? இப்படி இவைகள் எல்லாம், இந்த பூமி எல்லாம் அழிய போகுது, நான் வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புறாரு, ஏன் தாமதிக்கிறாரு? நீங்க பரிசுத்தமா என்ன பண்ணணும், மாற. உங்கள் பேச்சிலே பரிசுத்தமாய் மாற வேண்டும். உங்கள் வார்த்தையிலே, உங்கள் பார்வையிலே, உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய இருதயங்களிலே எல்லா விதத்திலையும் பரிசுத்தமாய் மாறும்படி தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வருகை வரலைன்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 60-100 வருஷம் கழிச்சு வருகை வரட்டுமே, ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
இருக்க மாட்டோம். ஆனா நம்ம மாறணுமே. ஆண்டவர் சொல்றார், என்ன மாறணும்? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீ பரிசுத்தமா இருக்கமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அடுத்து ஏன் தாமதிக்கிறார் என்றால் தேவ பக்தி உள்ளவர்களா என்ன பண்ணணும்? தேவ பக்தினா என்ன? உலகத்தால் கரைபடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்றதா என்னது? தேவ பக்தி. தொழில் ஸ்தலங்களுக்கு போனாலும் சுத்திலும் பாவிகள் இருப்பார்கள். நம்ம மட்டும் என்னவா இருக்கணுமா சொல்லுங்க? பரிசுத்தவானா இருக்கணும். சுத்திலும் தேவ பக்தியற்றவர்கள், நாம் மற்றும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உலகத்தால கரைபடாதபடிக்கு, உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலக இன்பங்கள் இல்லாத கரைபடாதபடிக்கு நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு ஒண்ணுக்காக தான் என்ன பண்றார் ஆண்டவரே? தாமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனத்துல, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பிழையற்றவருமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களா பிழையற்றவர்களா? வாழ்க்கையில எந்த கரையும் பிழையும் இல்லாமல் சுத்தமா பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை வெத்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். இல்லைன்னா வருகை என்னைக்கோ வந்திருக்கும். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஏன் ஆண்டவர் எடுத்துக்கல? இப்ப ஒரு குகைக்குள்ள சிங்கம் கரடிலாம் இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஒரு ஆளை காப்பாத்திட்டு திரும்ப ஏன் அதுக்குள்ள விடணும்? காப்பாத்திட்டு வெளியில கொண்டு வந்துடலாமே. நம்மளை ரட்சிச்ச உடனே ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. ஏன் பூமியில வச்சார்? இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டிய விஷயத்துல என்ன பண்ண வேண்டும்? நம்ம பரிசுத்தம் அடைவதற்காக, இன்னும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம இன்னும் இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த டைம் அதுக்கு தான். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ஆலயம் கட்டப்படும் போது வெட்டி எடுக்கப்பட்ட கல்லை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்து ஆலயத்துக்கிட்ட வச்சுட்டாங்க. இதான் ரட்சிப்பு. உங்களை எங்கேயாவது வெட்டி கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஆனா ஆலயம் கட்டப்படுற வர அது சிற்பாசாரிகளால் அது செதுக்கப்பட்டு அது அரண்மனைக்குள்ள என்ன பண்ணப்பட்டுச்சு? கொண்டு வரப்பட்டுச்சு. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கல் அப்படியே இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அப்படியே அதே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல. நம்மளை சரி செஞ்சு நம்ம பரிசுத்தமாகி குமாரனுடைய தேவனுடைய சாயலை அடைவதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு காலம் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சுன்னா எதுக்கு? 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆனது எதுக்கு? 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல. 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த 30 வருஷத்துல, இந்த 20 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல நான் கல்லுல இருக்கிற அந்த சிற்பத்தை போல தேவையற்ற காரியங்களாம் எடுக்கப்பட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதில் தேர்ச்சி அடைவதற்காக தான் கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு ஒரு தாமதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மேல போனவனே உங்கள்கிட்ட கேட்பார். என்ன கேட்பார்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அல்லேலூயா. என்ன ஆச்சு? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலங்கள் ஆனது? ஏன் இன்னும் மாற்றம் இல்லை? ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தா அதுக்கேற்ற படிப்பு இருக்கிறது. 12th வரை படிச்சுட்டு ஏபிசிடி தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? காலேஜ் வரை படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி நாம் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு ஏத்த வளர்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் நம்ம இடத்துல தாமதித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் முத காரியம் புரிஞ்சிச்சு? சொல்லுங்க. சும்மா இவ்வளவு காலம் என்ன உயிரோட வச்சுட்டாரு. நான் ஆண்டவரே, நான் எதுல மாறி இருக்கேன்? இன்னைக்கு எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க. எதுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் மாற வேண்டிய விஷயத்துக்காக. இன்னைக்கு நீங்க எடுத்திருந்தா நான் ஒருவேளை நான் பாவத்துல சிக்கி இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு வருவேனான்னு தெரியாது. அதனால என்னை உயிரோட வச்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்னு சொல்லி எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க மனம் திரும்பணுமோ அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தாமதம் நான் மனம் திரும்புவதற்காக. 2வது உபத்திரவங்களிலே கர்த்தர் சில வேளைகளிலே நமக்கு தாமதம் பண்ணுகிறார். நம்ம கஷ்டப்படும் பொழுது சில வேளைகளிலே தாமதம் பண்ணுகிறார். காரணம் என்ன? சில கஷ்ட காலங்கள் முடிந்ததற்கு பின்பாக நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் வாழ்க்கையில எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் வாழ்க்கையில எனக்கு மட்டும் இந்த சோதனை? ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை நான் கடந்து வர வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் உங்க ஜெபம் போகாம இருக்கலாம். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க முயற்சிக்கு பலன் இல்லாம இருக்கலாம். ஏன் ஆண்டவரே நீ தாமதிக்கிறீர், ஏன் ஆண்டவரே நீ தாமதிக்கிறீர் என்று நீங்க கேட்டும் பதில் வராம ஆண்டவர் அமைதியாகவே இருக்கலாம். சில குடும்பங்களில கர்த்தர் அப்படி அமைதியாகவே இருப்பார். அப்படி வறுமை மாறுவதற்கு ஜெபம் பண்ணி அமைதியாவே இருப்பார். உன் குடும்பம் உயர்வதற்கு ஜெபம் பண்ணி அமைதியாவே இருப்பார்.
உங்க நிந்த அவமானம் மாறும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அமைதியாவே இருப்பார். கர்த்தர் பேசாதவர் போல இருப்பார். காரணம், அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்? உங்களை சில காலம் சோதிப்பார். சில காலத்திற்கு பின்பாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மாற்றம் வரும்படியா உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். பூமியில பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சவங்க சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது யோபு. அல்லேலூயா. ஆனா அதை விட ஒரு ஆளை நான் அதுல பார்க்கும்படி எனக்கு நேர்ந்தது. யோபு ஆகிலும் அவனுடைய கஷ்ட நிலை ஒரு 6 மாச காலத்துக்குள்ளதான் இருக்கும் சொல்றாங்க. அவ்வளவுதான் அவன் வேதனைப்பட்டான். அதற்கு பின்பாக கர்த்தர் அவன் என்ன பண்ணிட்டார்? இரட்டத்தனையா ஆசீர்வதிச்சிட்டார். ஆனா பிறந்ததுல இருந்து ஒருவன் கடைசி வரை கஷ்டங்களையும் அனுபவித்தான். ஆனால் கடைசி வேளைகளில் அவனை ஒரு ஸ்திரமான ஒரு நபராக கர்த்தர் மாற்றினார். அவன் மூலம் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரப்பட்ட நபராக மாறினார். யோபு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இந்த ஆங்கிள் இவனை நீங்க பாத்தீங்கன்னா இவன் வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான ஒரு பலமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் இவன் மாறினான். எரேமியாவை பற்றி நாம் பார்க்க முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு பையன், சின்ன வயசு, அதுல போடப்பட்டிருக்கிறது இளம் பிராயத்திலே தன் நுகத்தை சுமப்பது நல்லது. அந்த இளம் வயதுல இருந்த அந்த எரேமியா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சான்னு உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். நிறைய வசனங்கள் அவனை பற்றி இருக்கிறது. அதுல வரிசையா நான் வாசிச்சு அவன் சூழ்நிலையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நினைக்கணும், என் குடும்பத்துல எரேமியாவை போல கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? மனசை என்ன பண்ணிக்கிறீங்க? ஆத்திக்கிறீங்க. இவன் கஷ்டப்பட்ட மாதிரி நான் என்ன பண்ணலப்பா, கஷ்டப்படலையே. ஆனாலும் ஆண்டுடைய கிருபை அவன் மேல இருந்துச்சு. அதுபோல என் மேலையும் ஆண்டுடைய கிருபை இருக்கும். என்னையும் கர்த்தர் தப்பு வைப்பார் என்கிற நம்பிக்கை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்ப 2வது தாமதம் எதற்குனா, கர்த்தர் தாமதிக்கிறது நம்முடைய உபத்திரவங்களிலே அவர் என்ன பண்ணுகிறார்? தாமதிக்கிறார். புலம்பல் 3 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பேஜ் நம்பரை சொல்லிக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுல 955 பழைய ஏற்பாட்டுல 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நான் ஒவ்வொரு வேர்டா சொல்லி அவன் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவன் சொல்றான், முதலாவது, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன். ஆண்டவருடைய கோபத்துல சாட்டையை எடுத்து, மிலாறு என்றால் சாட்டை, அடிச்சு என்ன அடித்த கோபத்தினால ஒரு மனுஷனை அடிச்சார்னா அந்த மனுஷன் தான் யாரு சொல்லுங்க? நான் அப்படின்னு எரேமியா தன்னை சொல்லுகிறான். 2வது, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். எரேமியாவை ஆண்டவர் எப்படி நடத்தினாராம்? வெளிச்சத்தில் அல்ல. இன்னைக்கு ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க முடியுமா? ஒரு வருஷம் சபைக்கு வருவாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா அப்படி போயிருவாங்க. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆனால் எரேமியா வந்ததிலிருந்து கஷ்டம், அவன் தாயின் கருவில உருவாகும் அந்த நாளிலிருந்து அவனை கர்த்தர் கஷ்டத்துக்குள்ளாகவே கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். உபத்திரவங்களிலே அவனோடு கூட பொறுமையா இருந்தார், தாமதமா இருந்தார். அவனுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல பதில் தரவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 2வது சொல்றார், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில் அழைத்து நடத்தி வந்தார். இருளில் தான் அவன் நடந்தான், வெளிச்சமே அவன் வாழ்க்கையில இல்லை. 3வது நான் சொல்ல நீங்க பைபிளை பாருங்க, நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும், நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே உங்க கரம் என்னோட இருந்து என்ன பண்ணட்டும், நடத்தட்டும். இவர் சொல்றாரு, அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். நித்தமும் அவர் கை எனக்கு விரோதமா தான் பாருச்சு. என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். எலும்பு என்ன பண்ணாரா? நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். கொத்தளம்னா மிலிட்டரி இறங்கின மாதிரி இறங்கி என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பை தான் கொடுத்தாரு, என்னை சுத்தி வளைஞ்சுக்கிட்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களை போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். 7வது வசனம், நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்து என் விலங்கை பாரமாக்கினார். பெரிய விலங்கு போட்டு நான் வெளியில விடுதலை இன்னைக்கு விடுதலை பெருவிழாலாம் வச்சு விடுதலை கொடுத்துருக்கோம். இந்த எரேமியாவுக்கு விடுதலையே யாரு போட்ட சங்கிலி? தப்பிச்சிருவான்னு பாரமான விலங்க போட்டார். இவ்வளவு உயரத்துல இவ்வளவு தடிமல்ல இருந்தாலே நம்மளால தப்பிக்க முடியாது. இவ்வளவு அகலத்துல போட்டுட்டு ஆளை மாட்டி வச்சிருக்காரு, வெளியில வர முடியல. அல்லேலூயா. சொல்றாரு 8, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்தின் வலியை என்ன பண்ணினார்? அடைத்து போட்டார். 9, வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். சிமெண்ட் வச்சு கட்டினா கூட உடைச்சிட்டு நம்மளால வெளியில வந்துருவான்.
வெட்டின கல்லு பாறை பாறையா பிளாக்கா இறக்கி சுத்தி கோட்டச்சவரை கட்டிட்டாரு, தப்புக்கே முடியல. அடுத்து 10ல அவர் எனக்கு பதிவு இருக்கிற கரடியை போலவும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய், கரடி மாதிரி சிங்கம் மாதிரி என்னை சுத்திலும் இருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். 11வது வசனம், என்னை பாழாக்கி விட்டார். 12 எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா ஆண்டவரை விட்டீங்க. தமது வில்லை நானேற்றி நல்லா தீட்டி தன் அம்புக்கு என்னை லக்காக என்ன பண்ணினார், வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, தம்முடைய அம்பார துணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் படப்பணினார். என் நெஞ்ச கிழிச்சிருச்சு. 14 என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தமும் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். 15 கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறிக்க வாழ்க்கையை கசப்பு. 16 பருக்கை கற்களால் சின்ன சின்ன கடற்கரையில் இருக்கிற கல்லு மாதிரி இருக்கிற பருக்க கல்ல வாயில போட்டு கடிடான்னு சொல்லி என் பல்ல என்ன பண்ணிட்டாரு, உடைச்சு. நம்ம சொல்றோம் கண்மலை தேனையும் உச்சிதமான கோதுமையும் தேனையும் தின்று வாய் வழியே ஓடியே கிடக்கு. இங்க பாருங்க, அவன் பொறுத்தவனா, இவன் ரசிக்கப்பட்டவனா, இவன் கிறிஸ்தவனா, இவனுக்கு பரலோகத்துல பெரிய இடமா, நமக்கு பெரிய இடமா? அல்வா திண்டுக்கிட்டு, தேன் திண்டுக்கிட்டு, பிரெட்டு திண்டுக்கிட்டு போஷித்தார், ஆசீர்வதித்தார். இந்த பகுதியெல்லாம் படிக்கணும். சும்மா ஆண்டவர் நடத்துற அப்படியே அந்த ரோஜா பூ மாலையில போட்டுக்கிட்டு அந்த மெத்தையில நடக்க தெரியக்கூடாது. கர்த்தர் இந்த பாதையில சில வேளைகள் நம்ம நடத்தினாலும் பொறுமையா என்ன பண்ணுவாரு, இருப்பார். அல்லேலூயா. என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். என் பலனும் என் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு 22ல, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய அவருடைய இரக்கங்களுக்கு முடியல. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இங்க ஸ்கூல்ல ஓடுவாங்க ஓட்டப்பந்தயம். ஓடின உடனே நல்லா ஓடுறாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல கூட்டு போய் ஓட விடுவாங்க. முன்னாடி அப்படி ஓட விட்டாங்களாம். ஒரு காலேஜில் ஒரு அக்கா நல்லா ஓடுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வேகமாக ஓடுவாங்க. அவங்க ஓடும்போதே இங்கே காலேஜ் பிள்ளைங்க, இங்கே உள்ள காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் அவங்க பேரை சொல்லி அவ்வளோ மின்னல் வேத்துல ஓடி இருக்காங்க. ஆளை கூட்டு போய் சென்னையில் விட்டாச்சு, ஸ்டேடியத்தில் ஓட விட்டா. அக்கா இன்னைக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கே இருந்து கைத்தட்டி, எங்கள் காலேஜில் உள்ள அக்கா இன்னைக்கு பின்னே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நின்றுக்கு இருந்தா, அக்கா தத்தா புத்தான்னு ஓடுது, பறந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட் பிளேயர்லாம். என்ன சொல்ல வர்றேன், நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா என்ன பண்ணுறோம், ஓடுறோம். போய் எரேமியாவும் நிற்பார், நம்மளும் நிற்போம். ஆண்டவர் பார்ப்பாரு, இங்கே வாடா பருக்கை கற்களை திண்ட எரேமியாவை இங்கே வா அப்படின்னு நம்ம தலையில கிரீடத்தை வைப்பாரு. நம்மளை பார்த்து தேனும் உச்சிதமான கோதுமை வா. ஒரு காய்ச்சல் வந்துடக்கூடாது. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டிய, ஒரு தோல்வி வந்துடக்கூடாது. ஆண்டவரே நீ மறந்துட்டீங்களே, உங்களுக்கான விட்டுட்டு வந்தானே, என் வாழ்க்கை போச்சே, எனக்கு என்னத்தை தந்திய. இவன் பக்கத்துல நிக்க முடியுமா? இவன் போயிடுவான் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, நம்மளா ஊந்து வர வேண்டிதான். பரலோகத்துல வெக்கக்கேடு நமக்குலாம். இவன் சொன்னா, எலியா நான் மாத்திரம் இருக்கிறேன் ஆண்டவரே. போடா லூசு பேர, உன்னை விட கொம்பனுக்கு கொம்ப 7000 பேர் என்ன பண்றான் உள்ள இருக்கான். நமக்கு நம்ம பெரிய ஊழியக்காரன், நமக்கு நான் பெரிய விசுவாசி, நான் கஷ்டத்தை அனுபவிச்சவனாக்கும் பாட அனுபவிச்சவனாக்கும். நம்மள வாங்கி திண்டாளுக்க வெக்கக்கேடு. வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது. இதை சபையில தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சபையில கொடுக்கிறது. ஆண்டவர்கிட்ட வாங்கிறத விட ஆண்டவருக்கு நம்மளையே கொடுக்கிறது நல்லது. நம்மளை கொடுக்கிறது ஆண்டவருக்காக நன்மையை அனுபவித்து நாம். யோபு சொல்றாரு, பாடுகளை அனுபவிக்க கூடாதோ, பைத்தியக்காரி மாதிரி பேசார். மனைவி சொல்றா, தேவனை தூசிச்ச ஜீவனை விடும் பைத்தியக்காரி. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கும்போது மட்டும் ஆண்டவர்னு சொன்னியே. அந்த அம்மா எப்படி முக்காடை போட்டு ஆவில நிரம்பி இருக்கும். ஒட்டகம் ஆடு மாடுலாம் வர சோத்திரம். ஒவ்வொரு நாளும் சாட்சி, கர்த்தர் இன்னைக்கு ஒரு 100 ஆடு தந்தார், 200 ஆடு தந்தார், தேவன் எனக்கு வேலைக்காரலை தந்தார், புள்ள செத்து போச்சு, வயல்லாம் நாசமாகுது, கொஞ்சம் கொஞ்சமா சாட்சி குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் குறையுது, கடைசியில் ஆண்டவர் வேணா. ஆனா யோபு உத்தமன். அல்லேலூயா. அப்ப எரேமியா நின்ற இடத்துல நிக்க முடியுமா? யோபு நின்ற இடத்துல நிக்க முடியுமா? பரலோகத்துல போய் எந்த இடத்துல நிப்போம்? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கலாம், ஸ்டேட் லெவல்ல வாங்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கணும். நீட்ல இங்க வாங்குற பெரிய படிப்பாளிடான்னு சொல்றான். நீட் எழுதிட்டு பார்த்தா எத்தனாவது ரேங்கடா? 14,222 ரேங்க். என்னடா சொல்றாங்க, இங்க அடிச்சு பிச்சு போய்கிட்டு இருப்ப. 14,000 ரேங்க், அதுவே கஷ்டம் தெரியுமா? பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு எத்தனாயிரம் ரேங்க்லாம் கிடைக்க போதும். இவன் எப்படி கஷ்டப்பட்டுருக்கான் பாரு. சொன்னாலும் சொல்றான் அந்த இடத்துல,
இவ்வளவும் ஆண்டவர் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கடைசி சொல்றான், நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தா மட்டும் தான் தேடுவீங்களா? தரலைனாலும் தேடுங்க. அவர் நீதி உள்ளவர். ஒரு 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 எஜமானனை யாரு நல்லா வேலை பார்த்தான்னு பார்த்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில எக்ஸ்ட்ரா கொடுப்பானே, ஆனால் ஆண்டவருக்கா வாழ்ந்த உங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆண்டவருக்கா வாழ்ந்த உங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். துன்பத்தின் பாதையிலையும் கஷ்டத்தின் பாதையிலையும் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு எந்த விசுவாசி நடக்கிறானோ அந்த குடும்பத்தையும் அந்த சந்ததியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி அவரை ஆராதித்த கூட்டம் அல்ல, அவரிடத்தில் அடி வாங்கி உபத்திரவப்பட்டும் அவரை ஆராதிக்கிற கூட்டம். நம்மளாம் என்ன வாழ்ந்துட்டோம்? 1வது நூற்றாண்டுல பிள்ளைகளை தாய்க்கு முன்னாடி கொள்ளுவாங்க. பெரிய ஸ்டேடியத்துல சிங்கத்தை பசிய வச்சு விசுவாசிகளை நடுவில் விட்டுட்டு கூண்ட என்ன பண்ணிடுவாங்க? திறந்து விட்டுறாங்க. துரத்தி கிடைக்கும். அந்த விசுவாசிகள் நிற்கும் பொழுது நாம் எந்த இடத்துல நம்ம நிக்க போறோம்? ஆடு மாடுடைய தோலுக்குள்ள உள்ள வச்சு கட்டி காயப்படுறாங்க. தோல் இருக எலும்புகள் எல்லாம் உடைக்கும். அந்த விசுவாசியுடைய நிலைமை எங்க? நம்முடைய நிலைமை எங்க? உளுந்து சின்ன சைலன்சர் சுட்டு 4 நாளா நொண்டிக்கிட்டு திடுறோம். நம்ம அங்க தோலை தலைகில தொங்க போட்டு என்ன பண்ணாங்க? உரிச்சிருக்காங்க தோலை. அப்படி ஒரு பெரிய கசாப் கடற்கறன்னு அது இருப்பான் போல. அப்படி தோலை ஒரு லேயர் வச்சுட்டு இப்படி விரல விட்டுட்டு அப்படியே இழுத்துருக்கான். டர அப்படியே இழுத்துருக்கான். துடிக்க எண்ணெய் கொப்பரைக்குள்ளே போடப்பட்டவர்கள், பிள்ளைகள் கொல்லப்பட்டவர்கள், சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். பவுலுடைய ஜெயில காமிச்சாங்க. அன்னைக்கு அகழ்வராய்ச்சியில பெரிய அரண்மனைக்கு, ஃபெலிக்ஸ் அரண்மனைக்கு கீழே இருக்குது ஒரு குகைக்கு உள்ள அப்படி 2ஆ பிரிது. இதுக்குள்ள போட்டு உள்ள கட்டி வச்சிருக்கிறான் பவுல, பெரிய சங்கிலி போட்டு. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். எங்க இருக்கிறதுலயே ஸ்கூல்ல சொல்லுவாங்க, இருக்கிறதுல கேவலமான பேட்ச் நீங்க தான்டா. இல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க மாதிரி இருக்கிறதுல இதுவரை பார்த்ததுலயே worst பேட்ச் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகத்திலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இதுவரை 21 நூற்றாண்டு வாழ்ந்திருக்காங்கடா, உங்களை விட கேவலமானவங்க யாருமே. அல்லேலூயா. சுத்தி ஆசீர்வாதத்தை தேடி ஆசீர்வாதத்தை பிரசங்கிச்சு சுவிசேஷம் சொல்ல போகாம சுத்தி வந்து ஒரு பக்கம் வயிறு வளருது, ஒரு பக்கம் பின்னாடி வளர்ந்துக்கிட்டு போகுது. ஊழியக்காரங்க கேட்டா நாங்க சாப்பிட்டுக்கிட்டே ஃபாஸ்டிங்ல இருக்கனால வயிறு ஊதிடுது. நானும் அப்படி போயிடலான்னு சொல்லி பார்த்தேன். அது உண்மைதான். ஓரளவுக்கு சுத்தி மிஷினரி எல்லாம் காடு மேடு நடந்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். இந்த கேரளா பகுதியிலாம் ஒரு ஊழியக்காரர் அஜித்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. 8-9 கிலோமீட்டர் நடந்து போய் சுவிசேஷம் அறிவிப்பார். கர்த்தர் மேல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது இப்ப நடக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க பெரிய ஊழியக்காரன் பெரிய விசுவாசி நினைச்சுக்க கூடாது. ஒரு பெரும் கூட்டத்துக்கு நடுவுல கர்த்தர் அந்தந்த நூற்றாண்டை அழைத்து வெகுமதிகளை கொடுக்கும் பொழுது, நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல நிற்கும் பொழுது நம்மளுடைய கதி என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு விசுவாசியா இருந்து நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? ஒரு ஊழியக்காரனா இருந்து நான் என்னத்தை சாதிச்சேன்? இவ்வளவு பெரிய பைபிள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை போடுறதுதான். நீங்க ஒரு நாள் கூட எடுக்கிறீங்க, திங்கக்கிழமை போடுறதுதான். அதுக்கப்புறம் பைபிள் எடுக்கிறதே இல்லை. எல்லாரையும் சொல்லல, ஒரு இதுக்காக நான் சொல்றேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, சைனால பைபிள் தடை பண்ணப்பட்டதுனால என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பேஜை கிழிச்சிட்டு போவாங்களாம். போய் அதை மனப்பாடம் பண்ணி நல்லா அது தரவு பண்ணிட்டு அதை அந்தரங்க சபையில் உள்ளவங்க அங்க போய் அந்த பேப்பரை என்ன பண்ணுவாங்களா, பாஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை படிச்சுட்டு பாஸ் பண்ணுவாங்க. சிறைச்சாலைகள்ல இது நடக்குமா? ஒரு பேப்பர் தான் கிடைச்சிருக்கு, ஐயோ இது எப்ப கிடைக்குமோன்னு தெரியலன்னு வச்சு, இப்ப 2 பேருன்னு வச்சுக்கிறீங்களேன், இரவு ஃபுல்லா படிச்சு மண்டைங்கிற புக்கில் என்ன பண்ணிடுவான், ஏத்திட்டு அதை கொண்டு போய் இன்னொரு ஆட்டம். நம்ம பைபிள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அப்ப கேட்பாருங்க, வாடா பரிசுத்த வேதாகம்னு ஒண்ணு, கண்ணு தெரியலன்னு பெருசு ஒண்ணு, அப்புறம் சிறுசு ஒண்ணு, ரெட் லெட்டர் ஒண்ணு, அப்புறம் இணை வேதாகமம் ஒண்ணு, உங்களுக்கு போன்ல ஒரு ஆப் வேற கூப்பிட்டு வச்சு வெளுத்து எடுக்க போறாரு. மேல கணக்கு கொடுக்கணும். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும். அப்ப எரேமியா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றான், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே சொல்லிட்டு சொல்லுகிறான். 23 நான் முடிக்க போறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புலம்பல் 3:25 வாசிக்கிறான். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது
நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். ஆண்டவர் தான்ப்பா என்னை நடத்துறார். ஆண்டவரே என்னை இந்த பாதையில் என்ன பண்றாரு? நடத்துறார். ஹல்லேலூயா. ரெண்டு கூட்டம் சபையில இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நான் தப்பா யாரையும் சொல்லல. கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆராதிக்கிற ஒரு கூட்டம், தேவனால் இந்த சிறுமையின் பாதையில நடந்தும் ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ரெண்டு பேருமே நல்ல கூட்டம் தான். ஆனா ரெண்டு பேரும் உண்மை உத்தமா என்ன பண்ணணும்? இருக்கணும். இவங்களும் ஆசீர்வாதத்தை வாங்கினவர்களும் மறக்காம ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவரை துதிக்கணும். இவங்க வறுமையை நினைச்சு கலங்காம ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும். ரெண்டு கூட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்பிக்கையோட அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. இன்னொரு வசனம் இருக்கும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி. 1 பேதுரு 5:6-7 ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கிருங்கள். ரொம்ப நாள் உங்களை சோதிக்கிறாரா? பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், வெளியில வர முயற்சிக்காதிருங்கள். கர்த்தரே தன்மேல் அதை வைத்தார் என்று தன்னை ஒப்பு கொடுக்க கடவன். எரேமியா சொல்றார், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஆண்டவரே என் மேல வச்சுட்டாருப்பா, நான் இதை சுமக்கிறேன், என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போக கூடாது. ஆண்டவரே என் மேல வச்சிருக்காரு, அவரு நன்மைக்காக தான் எதை செஞ்சாலும் செய்வாரு. நான் படுற கஷ்டம் தேவனே என் மேல வச்சு நடத்துறாருப்பா. வெளியில கேட்கும் போது சொல்லணும், எப்படி பிரதர் இருக்கீங்க, என்னத்த அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நடத்துறார். அல்லேலூயா. கஷ்டத்துல, கண்ணீர்ல, கவலையின் பாதையில உங்களை ஆண்டவர் நடத்தினால் நீங்க பொறுமையோட காத்திருந்து அவர் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது. இளம் பிராயத்திலே நீங்க நுகத்தை சுமந்தால் முதிர் வயதிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை தருவார். அல்லேலூயா. சிரிக்க ஒரு காலம், அழுக ஒரு காலம், கிளிய ஒரு காலம், கிழிந்ததை தைக்க ஒரு காலம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பொறுமையா இருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். நீங்க படுகிற கஷ்டங்களுக்கு, பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு எல்லாவற்றையும் மறக்கிறதுக்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஒண்ணு நான் பிராங்கா சொல்லணும்னா, நமக்கு நிறைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது தேவனை தேடுவதை விட தேவைகள் அவ்வப்போது சந்திக்கப்பட்டு தேவனை தேடும் பொழுதுதான் நீங்களும் நானும் ஆண்டவரை நெருங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னார். ஒரு ஊழியக்காரன் பணம் எல்லாம் பெருகி பேங்க் பேலன்ஸ் நிரம்பி இருக்கும் பொழுது அவனால் தேவனோடு கூட நெருங்குவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. அதே ஒரு ஊழியக்காரன் தன் தேவைகளுக்காக அன்றாடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்ல, அவனுடைய மெசேஜும் அவனுடைய ஸ்பீச்சும் பேங்க் பேலன்ஸ் வச்சு பின்பாக எல்லாவற்றையும் வசதிகளை வைத்து கொண்டு ஒருவன் ஊழியம் செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி போதகர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் கடைசியா ஒரு மெசேஜ்ல பேசினதை நான் பார்த்தேன். ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனா தேவைகள் சந்திக்கப்படும் வறுமையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? டெய்லி அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறதுனால அவன் தேவனோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு நிமித்தமாய் தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. அது நிமித்தமாய் அவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாறு. சொல்லிட்டு சொன்னார், இன்னைக்கு இருக்கிற நிறைய வசதி படைத்த ஊழியக்காரர்களுடைய சபையிலே செய்திகளும் ஆராதனைகளுடைய மந்த நிலைக்கு காரணம் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். எனவே அவருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய ரேமா வேர்ட்ஸ் வராது. அவர் என்ன சொல்றாரு? ஸ்டடி வரும், ரேமா வேர்ட்ஸ் என்ன பண்ணாது? வராது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நம்மள்கிட்ட வர்ற பணம், நம்மள்கிட்ட வர்ற வசதிகள், நம்முடைய வர்ற உயர்வு, அது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். தனக்குன்னு நம்ம என்னைக்கு இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உண்டாகிறதோ, ஐஸ்வர்யம் இருக்கிறது வேற, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது வேற. இயேசுவோட ஊழியம் பார்த்த அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே ஊழியம் செய்தார்கள். ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஒருவன் இருக்கும் பொழுது தேவனுக்கும் அவனுக்குள்ள தொடர்பு என்ன ஆயிருது? மாறி. கஷ்டமே அனுபவிக்காத ஒரு விசுவாசி, துன்பங்களை அனுபவிக்காத ஒரு விசுவாசி, சுகபோகமான ஒரு விசுவாசி, அவங்களுடைய ஆண்டவருக்கு இருக்கிற தொடர்புக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் சின்ன சின்ன கஷ்டத்தை என்ன பண்ணணும் வாழ்க்கையில? நான் சொல்றது சரியா? அனுமதிக்கப்படணும். அப்பதான் நீங்க ஜெபம் பண்ண முடியும். சின்ன வருத்தங்களை சந்திக்கணும். அப்பதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட முடியும். அப்ப இந்த துன்பத்தின் பாதைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் நாம் தேவனோடு நெருங்குவதற்காக, ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய காரியங்களை தாமதம் பண்ணுவார். ஆனால் நான் சொல்றேன், சீக்கிரத்திலே கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார்.
இப்பொழுது இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் நல்ல அனுபவங்கள். ஆமென். நீங்க வந்துட்டு உங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருந்து நீங்க எல்லாம் இதாகும்போது நீங்க கொஞ்சம் நீங்க மனசார யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது அந்த அழுகும் போது இருந்த அந்த உறவுக்கும் இன்னைக்கும் நமக்கு கொஞ்சமாவது வித்தியாசம் என்ன பண்ணும் இருக்கு. நல்ல ஒரு அனுபவங்கள். அதனால உபத்திரவப்படுறது என்னது நல்லது. தாவீது சொல்றான், அதனால உடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன் கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுகிறது நல்லது, கஷ்டப்படுகிறது நல்லது. மாலை வேளை உங்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி, கஷ்டத்திலேயே இருக்கீங்களா இருங்க, நல்ல ஒரு அனுபவம். ஆண்டவரை நெருங்குவதற்கு நல்ல அனுபவம், தனிமையில இருந்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு நல்ல அனுபவம். தேவைகளோடு இருக்கீங்களா, அந்த ஆண்டவருடைய அற்புத கரத்தை பார்ப்பதற்கு நல்ல ஒரு அனுபவம். நிம்மதி இல்லையா, சமாதானத்தின் தேவனுடைய கரம் உங்க குடும்பத்தில் இறங்குவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பு. அவமானம், நிந்தை, சோர்வுகள், பலவீனப்படுகிறீர்களா, எல்லாமே இருந்து உடம்புல பலவீனம் இருக்கிற இந்த பலவீனங்களில கர்த்தருடைய பலன் பூரணமா இறங்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம எல்லா விஷயத்திலும் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கிறது. நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதுதான் அவர் என்னிடத்தில் பலமுள்ளவராய் வெளிப்பட முடியும். நான் துக்கமுள்ளவனாய் இருக்கும் பொழுதுதான் அவர் சந்தோஷத்தை தருகிறவராய் வெளிப்பட முடியும். நான் வெறுமையாய் இருக்கும் பொழுதுதான் அவர் நிறைவுள்ளவராய் என்னிடத்தில் வெளிப்பட முடியும். நான் கஷ்டப்படுகிறது, நான் துக்கப்படுகிறது, நான் பாடுகளை அனுபவிப்பது எனக்கு நல்லது என்கிற இடத்துக்கு ஒரு விசுவாசி வரும் பொழுதுதான் கர்த்தருடைய தாமதத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தாமதம் பண்ணுகிறவர் தாமதம் இனி பண்ணார், கொஞ்ச காலத்தில் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுவார், ஒரு நன்மையான காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாமதிக்கிறார்? நீங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் தாமதிக்கிறார். முதலாவது காரியம் நான் சொன்னேன், ஏன் தாமதம்? நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதம். ஏன் தாமதம்? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று தாமதம். ஏன் தாமதம்? நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தாமதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உபத்திரவமா, கஷ்டமா, துன்பமா, வியாகுலமா, கவலைப்படாதே சகோதரனே. எரேமியாவை நினைத்துப்பார், எரேமியாவுடைய கஷ்டங்களை நினைத்துப்பார். அவன் சொல்றான், நான் நிர்மூலமாக ஆதிருக்கிறது சுத்த கிருபையே.